வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி இந்த அழகான சாரியோட லாங்கு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். லைனிங் 3 மீட்ரு எடுத்திருக்கேன். இதோட ரேட்டு வெறும் 245 ரூபா தான். ஆனால் நம்ம கடையில் வாங்குற 1000 ரூபா 1500 சுடிதார் அளவுக்கு இந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் லைனிங் அலசி போட்டிருக்கேன். நம்ம எப்பயுமே பூனம் சாரி சுடிதாருக்கு நெட்டட் சுடிதாருக்குலாம் டபுள் லைனிங் தான் கொடுப்போம். அதே மாதிரி இதை நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இதனோட சென்டரில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது 4ஆக மடித்து போட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அயர்ன் பண்ணிங்கன்னா சில்கில் வச்சு அயர்ன் பண்ணுங்கள். நம்ம அந்த சாரியவே ஃபுல்லாகவே நான் அயர்ன் பண்ணியிருந்தேன். உயரம் 16 இன்ச்சுங்க. சுற்றளவு பார்க்கலாம். ஆம்கோல் டு ஆம்கோல் நான் 23 இன்ச்சு வைக்கிறேன். பாதி 11.5. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் வெயிட்டானவங்க, அதனால் தேவைன்னா பிரித்து விட்டுக்கிற மாதிரி. 11.5 சுற்றளவு. உயரம் 16.5. இப்போ இந்த மாதிரி 11.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 4 இன்ச்சு, ஆம்கோல் உயரம் 7 இன்ச்சு, இப்போ நல்லா வரைஞ்சிக்கலாம். கார்னர் 1.25. ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே சைடில் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வளைவாக போட்டுட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆம்கோல் மட்டும் வச்சு பாருங்கள். இப்படி தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். சைடில் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறதுல கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ முன்னாடி ஆம்கோல் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே உயரம் பார்க்கலாம். பதினாறு இன்ச்சு போகு. கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. கீழே 41 இன்ச்சு இருக்குங்க. கீழ் உயரம் மட்டும் 41 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம சாரியில் அளவெடுக்கலாம். இது மொத்தம் 56 இன்ச்சுங்க. 41 இன்ச்சு நம்ம உயரம் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு உயரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு மீட்ரு நம்ம எதுக்காக எடுத்துக்கணுன்னா, முன்னாடி பக்கத்துக்கும் பின்னாடி பக்கத்துக்கும் 1 மீட்ரு எடுத்துக்கோங்க. அதிலே சைடில் கைக்கும் வந்துடும். அதனால் கைக்கும் முன்பக்கம் பின்பக்கம் 2க்கும் சேர்த்து 1 மீட்ரு எடுத்துக்கோங்க. இந்த அளவு சுடிதாருக்கு
நீங்கள் வந்து இந்த பார்ட்ரு பேக் சைடு, அதாவது வந்து கைக்கு வந்து ஒரு 7-8 இன்ச்சு உயரம் வரும். இந்த பக்கம் வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த பெரிய பார்டரை கட் பண்ணி முன்னாடி வச்சுக்கணும். அந்த பெரிய பார்ட்ரு போக முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் 1 மீட்ரு எடுத்துக்கோங்க. 1 மீட்ரு போக இதில் மினிமம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 5 மீட்ரு தான் இருக்கும். 5 தான் இருக்கும். 1 மீட்ரு போக மிச்சம் 4 மீட்ரு இருக்கும். ஏன்னா அது சாரீ ரேட்டு கம்மின்றதுனால நமக்கு 5 தான் வரும். இந்த பெரிய பார்டரை நம்ம முன்பக்கம் டிசைன் பண்ண எடுத்துக்கிட்டு மீதி உள்ளதை கைக்கும் முன்பக்கம் பின்பக்கத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். உயரம் பார்க்கலாம். 41 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கைக்கு கூட பத்தாது, கம்மியாக தான் மேலே இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நேராக வந்துடும். அப்படியே ஒரு கரெக்டான அளவு எடுத்து அப்படியே கிழிச்சிடுங்க. இப்போ இதை 2ஆக மடித்து நம்ம முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 மீட்ரு வரும் ஒரு பக்கத்துக்கு. இது நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். கீழ் பார்டர் எல்லாமே நான் அயர்ன் பண்ணிட்டேங்க. சில்கில் வச்சு, காட்டனில் வைக்கக்கூடாது, சில்கில் வச்சு ஃபுல்லாகவே எல்லா பார்டரும் நான் அயர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு, அதனால சில்கில் வச்சு நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ லைனிங் வந்து நம்ம முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 23 இன்ச்சு இருக்குது. 24 அளவு வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் போக ஒரு கைக்கு வருங்க. ஒரு கைக்கு வரும் லைனிங் தாராளமாக. அந்த ஒரு கையளவு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மிச்சம் வந்து நமக்கு இருக்கிறத, அதாவது 3 மீட்ரு எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்பக்கத்துக்கு 23 இன்ச்சு வச்சு முன்னாடிக்கு பின்னாடிக்கும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ கரையை வந்து கீழே போட்டுடலாம். கரையோட கரை வந்து கீழே போட்டுருங்க. இந்த வாக்கில் போட வேணாம், கரை வந்து கீழே வர்ற மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஹைட் வந்து நிறையா கிடைக்கும், அகலமும் நிறையா கிடைக்கும். இப்போ மேலே வந்து நம்ம மேல் பக்கம் கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு உயரம், 2 இன்ச்சு உயரம் வச்சு அந்த வளைவாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பக்கத்தை வந்து நம்ம சைடில் ஒட்டு போட்டுட்டாலும் ஒன்று வந்து நமக்கு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருக்கும் மடிப்பு. அதை வச்சு நம்ம இன்னொரு கைக்கு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? கைக்குன்னு தனியாக கட் பண்ண வேணாம், இதிலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பீஸ் 2 இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு கைக்கு எடுத்துக்கலாம், அந்த இதில் ஒரு கைக்கு எடுத்துக்கலாம். மீதி உள்ளதை சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து வந்து பார்க்கலாம். 6 இன்ச் வைக்கிறேன். இது பின் கழுத்துங்க. பின்னாடியும் முன்னாடி ரெண்டுமே ஒரே அளவு தான் வரும். கழுத்து கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். பின்னாடி 6 இன்ச்சு, முன்னாடி வந்து 5.5. உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த லைனிங் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, 2 பீஸ் வந்து தனித்தனியாக வந்திருக்கும். உங்களுக்கு அந்த மடிப்பு பகுதி இல்லாமல் தனித்தனியாக வந்திருக்கும். அந்த தனியாக இருக்கிறத 2ஆக கட் பண்ணி இந்த 4 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா பெருசாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் நல்லா வளைவு வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தொங்காமல் இருக்கும் கீழே, இல்லைன்னா லைனிங் வந்து தனியாக தொங்கும். ஒரு 3 இன்ச்சாவது வச்சு ஆப்பிள் கட் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே லைனிங் கிளாத்தை ஓரமாக மடிச்சு அடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு சென்டரை அடையாளப்படுத்திடலாம். இதை வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் அது விட்டுருங்க. ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வைங்க.
நீங்கள் சென்டர் அடையாளப்படுத்தினது வரைக்கும் ஒரு பக்கத்துக்கு வரணும். இல்லைன்னா மொத்த சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த அடையாளப்படுத்தினது வரைக்கும் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துக்கு ஃப்ளிட்ஸ் கொடுங்க. இப்போ சரியாக வருது எனக்கு. இதே அளவு முன்னாடியும் இந்த பக்கமும் கொடுத்துடலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம வச்சு கட் பண்ணோம் இல்லையா, முன்பக்கம் பின்பக்கம் வெட்டினதை வச்சு இப்போ அதுலேருந்து நம்ம அப்படியே வச்சு தைச்சிடலாம். சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே தைச்சி விடுங்க, அது தப்பு இல்லை. நீங்கள் சரியாக ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு உள்ளே ஒரு மடிப்பு கூட போட்டு விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பத்தாமல் மட்டும் கட் பண்ணிடாதீங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் அப்படியே ஒரு மடிப்பு கொடுத்து விட்றேன். இல்லை பின்னே ஒரு மடிப்பு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், சுருக்கம் இருக்காது. இப்போ சைடில் தைச்சி விட்டுறலாம். அதாவது லைனிங் கிளாத்துக்கும் இதுக்கும் ஒரு 2 இன்ச்சாவது மேலே ஏற்றிருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நான் அந்த பார்டரை ஃபுல்லாக அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் 2 லைனிங் போட்டிருக்கேன். ஒரு சன்கிரேப்பும் ஃபுல் வாயிலும். சன்கிரேப் தான் நமக்கு நடுவில் வரணும். ஏன்னா அப்போ தான் அந்த லைனிங் இந்த லைனிங் ஈக்குவலாக இருக்கும். ஃபுல் வாயில் கொடுத்துடாதீங்க, சில நேரம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும். அதனால் எந்த லைனிங் கொடுக்குறீங்களோ கீழே அதே தான். சன்கிரேப் கொடுக்குறீங்கன்னா சன்கிரேப் தான் நமக்கு மேலே சாரீ கிளாத்து, அதுக்கு அடுத்து சன்கிரேப்பு, அதுக்கு அடுத்து தான் உள்ள லைனிங் தெரியணும். அந்த மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. பின்னாடி அடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுத்து அடித்து வச்சுட்டு இது பார்டரை கட் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா விரித்து அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம நெக்கில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக் ஷோல்டரில் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. கீழே எந்தளவுக்கு உங்களுக்கு உயரம் வேணுன்றதை பார்த்துக்குங்க. நான் 3 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து கம்மியாக கீழே வர வர நல்லா ரவுண்டாக கொண்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சு தைங்க. வரைஞ்சது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே போக போக கம்மி பண்ணிக்கோங்க. கழுத்து கட் பண்ண வேணாம். கழுத்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். சென்டர் மட்டும் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த சாரீ கிளாத்தில் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பீஸ் வைக்கலாம். வச்சு ஓடு தையல கூட போட்டு விட்ருங்க. இப்போ அதுக்கு மேலே இதுக்கு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சன்கிரேப்க்கு கரெக்டாக சென்டர் வச்சுட்டு அப்படியே திருப்பி தைக்க ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு குண்டூசி கூட குத்தி விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். குண்டூசி குத்திட்டு இப்போ தைக்க ஆரம்பிங்க. இதுக்கு சாலுக்கெலாம் வராதுங்க. ஏன்னா பெரிய சுடிதார், ரெண்டாவது நமக்கு உயரமாக அதிகம். உயரம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம சைடில் கட் பண்ணுறத மேலே சின்ன பார்டர் இருக்கு இல்லையா,
அதை கூட ஜாயின் பண்ணி பண்ணலாம். இதுக்கு உயரமும் அதிகம், சுற்றளவும் அதிகம். அதனால் வந்து சுடிதார் மட்டும்தான் வரும். சால் வேணுன்னா தனியாக நம்ம வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி அங்கங்கே கட் பண்ணிவிட்டு திருப்பி எட்ஜ்லேயே தையல் போடுங்க. திருப்பி நம்ம வந்து கரெக்டாக லைனிங் கிளாத்து அடியில் தான் இருக்கணும். மேலே வந்து இந்த பார்டர் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வர மாதிரி நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. லைனிங் கிளாத்து தெரியக்கூடாது. இப்போ நான் வந்து அதாவது சாரீ கிளாத்தில் பைப்பிங் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா கூட அப்படியே தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த லேஸ் இருக்கும், நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். கடைகளில் கேட்டு பாருங்கள், கிடச்சிச்சின்னா பாருங்கள், இல்லைன்னா ஆன்லைனில் நிறையா இருக்குது. அமேசானில் தான் வாங்கினேன் இது லேஸு. 2 இது வந்து 250 ரூபான்னு வாங்கினேன். இப்போ இதை அப்படியே சுற்றியில் வச்சு நம்ம தையல் போட்டு வரலாம். தையல் போட்டு இதை நல்லா கரெக்டாக வச்சு அப்படியே அமுக்கு தையல் போட்டுவாங்க. ஃபஸ்ட்டே ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு கூட தைங்க, உங்களுக்கு வராதுன்னா. சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தைச்சிட்டு வாங்க. சுருக்கம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம போட்டாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டேன். பைப்பிங் வச்சாச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். உங்களுடைய விருப்பம்தான். பைப்பிங் வேணால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா சும்மா நம்ம மிஷின்லேயே தைச்சி விடலாம். நான் வந்து கை வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்குன்றதுக்காக பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ உருட்டி தைச்சிட்டு வாங்க. இப்போ உருட்டி ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. இப்போ வந்து இந்த பீஸ் நான் சொன்னேன் இல்லையா, கை கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம முன்பக்கமும் பின்பக்கமும் எடுத்தது போக மீதி உள்ள பீஸ். இது அகலம் வந்து 9 இன்ச் வச்சுருக்கேன். அதிலே இதில் கொஞ்சம் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கை கட் பண்ணிவிட்டு ஒரு கை வந்து இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் சொன்னேன், கைக்குன்னு வந்து தனியாக கட் பண்ணாதீங்க. இது குட்டை கைன்றதுனால நம்ம இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். பெருசாக கை வைக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். சென்டர் அடையாளப்படுத்திட்டு விரித்து வச்சு முன்னாடி கைக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. சேம் இதே அளவு வச்சு அந்த கையிலையும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு பார்டர் வந்து கீழே வச்சுட்டு அப்படியே மடிச்சுட்டே நம்ம வந்து இந்த லேஸ் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு வரலாம். ஒரு தையல் போட்டுட்டு கொடுக்கணும் கிடையாது, இதை அப்படியே நீங்கள் தைச்சிக்கிட்டே கொடுத்துக்கிட்டு வரலாம். சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து அடையாளப்படுத்திட்டு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடலாம்.
அடையாளப்படுத்திட்டு அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடிமேட்க்கு சுடிதாருக்கெலாம் கை அடிப்போம்ல, அந்த மாதிரி தான். நம்ம வச்சதில் கை கொஞ்சோன்னு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து முன்னாடி அந்த நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஜாயின் பண்ணிடலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க, இதுக்கும் அடையாளப்படுத்திக்கோங்க. அப்படியே வச்சு பாருங்கள். சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளிட்ஸு ஓரத்தில் வச்சுருக்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி தைச்சி விட்ரு. ஃபுல்லாலாம் பிரிக்காதீங்க, லைனிங் நம்ம வச்சுருக்கோம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2 பக்கமும் முன்னாடி மட்டும் லைட்டாக பிரித்து விட்டுட்டு அந்த ஃப்ளிட்ஸை கொஞ்சம் உள்ளே தள்ளி தைச்சி விட்ருங்க. அதனால் பிரிக்காதீங்க. ஆனால் மெயின் வந்து 2 சைடும் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சாவது வந்து நீங்கள் ஃப்ளிட்ஸு வைக்கக்கூடாது. ஃப்ளிட்ஸு வச்சதில் நம்ம சேர்த்து தையல் போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் அதில் மட்டும் கவனமாயிருங்க. இப்போது வந்து ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ 2வது தையல் மேலே திருப்பி அப்படியே போட்டு விட்டுறலாம். இப்போ அமுக்கு தையல் போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம சைடு வந்து தைச்சிடலாம். நான் 2 தையல் போட்டேன், 3வது தையல் போடுறேன். ஃபஸ்ட்டு அடுத்து லாஸ்ட்லேருந்து தையல் போட்டு பழகுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நமக்கு சரியாக வரும். நான் லைனிங் சேர்த்து தாங்க தைக்கிறேன். ஏன்னா வந்து இது நம்ம அம்பர்லா டாப் மாதிரி தைக்கலை, அதனால் லைனிங்கும் சேர்த்து தான் தைக்கிறேன். இப்போ கீழே அந்த கரைப்பாகத்தை மட்டும் மடித்து விட்டுறலாம். இப்போ கை எல்லாமே நீட்டாக வந்துடுச்சு. முன்னாடி வந்து இந்த பட்டன் வந்து அப்படியே கம்மு வச்சு ஒட்டி விட்டுடலாம். இப்போ நாட்டு அடிச்சிடலாம். நாட்டு எப்பயும் போல் நார்மல் தாங்க, டிசைன் எல்லாம் பண்ணலேருந்து பூனம் கிளாத்தில் டிசைனும் பண்ண வராது. அதனால் சும்மா நார்மலாக தான் தைச்சி விட்றேன். ஒரு 3 பீஸ் வந்து வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், நிறைய லைனாக கொடுத்துக்கிட்டும் போகலாம். இல்லை 3, இல்லை 2, 1, இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது நல்லா திருப்பி விட்டுடலாம். இப்போ மேலே ஒன்று வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மட்டும் பாசி வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நாட்டு வந்து 2 இன்ச்சு அளவு வச்சு தைச்சி விட்ருங்க நல்லா டைட்டாக. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திட்டு இந்த பட்டன் வந்து பாக்கெட்டே 25 ரூபா தான், நூல்கண்டு கடையில் தான் வாங்கினேன். இப்போ இது வந்து நம்ம தள்ளி தள்ளி வைக்கிறனால 2 ட்ரெஸ்க்கு வைக்கலாம். சென்டர் வந்து அடையாளப்படுத்திட்டு இந்த கம்மை வச்சு வச்சு ஒட்டி, இந்த கம்மை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு போகாது. ஏன்னா நடுவில் ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. வேறு பாசி ஒர்க்கு எதுவும் வேணாம், இந்த இது மட்டும் ஒட்டி விட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 1 இன்ச்சு அளவு, 1 இன்ச்சு கொறுக்கா அப்படியே ஒட்டி விட்டுவாங்க. ஒரு 9 பட்டன் ஒட்டியிருக்கேங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல் கோல்டன்னு, சைட்லேயும் நம்ம கோல்டன் கொடுத்துருக்கோம்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பொம்மைக்கு போட்டு பார்த்துடலாம். இது நான் பின்னாடி வந்து ஊக்கு குத்திருக்கேங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப பெருசாக இருக்கனால பொம்மை ஒல்லியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து ஊக்கு குத்தி விட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம ரெடிமேடில் வாங்கினா தான் இந்த மாதிரி வாங்க முடியும்னு இல்லை, நாமளே நம்ம கையால் சூப்பராக தைக்கலாம். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.